அத்தியாயம் 18. தம்பி என்று மெல்லிய குரலில் அழைத்தார். அவனோ அவர் பக்கம் திரும்பாது, அப்பா 2 பேரையும் கிளம்ப சொல்லுங்க என்றான். மஞ்சு பயத்துடன் பாய்ந்து சென்று டப்பாக்களை எடுத்து வைக்கத் தொடங்கினாள். கார்த்திகாவின் பார்வையோ மகனையே சுற்றி வந்தது. முதலில் இருந்த பயம் விலகி யோசனை நிறைந்திருந்தது. அன்னையின் கையை அழுத்தி, கிளம்புங்க என்று அதட்டினாள். அனைத்தையும் எடுத்து வைத்து கொண்டு, வரன் தம்பி என்றார் பரிதாபமாக. அவனோ கொஞ்சமும் அசையவில்லை. பெருமூச்சுடன் அறையை விட்டு வெளியே வர சுகுமாரனும் அவர்களுடன் நடந்தார். வாசலுக்கு வந்து ஆட்டோவுக்கு சொல்லிவிட்டு காத்திருந்தார்கள். கணவரை திரும்பி பார்த்து, என்ன சொல்லி அவனை மாற்றினீங்க? என் பிள்ளையை என்கிட்டேருந்து பிரிக்க முயற்சியா பண்ணுறீங்க? விடமாட்டேன் என்றார் கோபத்தோடு. மனைவியை கிண்டலாக பார்த்துவிட்டு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, உனக்கெல்லாம் கொல்லிக்கட்டையை வச்சாலும் அடங்க மாட்டேன் என்றார் பல்லை கடித்து கொண்டு. அதற்குள் ஆட்டோ வந்துவிட அவர்களை ஏற்றிவிட்டு கடைக்குள் சென்று விட்டார். ஆட்டோவில் அமர்ந்திருந்த கார்த்திகாவோ, சந்துருவாடி இது, அவனுக்கு இவ்வளவு கோபம் வருமா என்ன என்றார் ஆற்றாமையுடன். எனக்கு என்னவோ நீ அடக்கி வாசிக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு ஒரு பழமொழி இருக்குது. இவனுக்கு அம்மாண்ணா, அப்படியெல்லாம் பயந்துருவேனா என்ன என்றார். இருவரும் வீடு சென்று சேர்ந்ததும் சாப்பாட்டு பையை மேஜை மீது வைத்துவிட்டு பலமான யோசனையுடன் குறுக்கும் நெடுக்குமாக நடக்க ஆரம்பித்தார். மஞ்சு அவரை பற்றி கவலைப்படாது சாப்பிட ஆரம்பித்திருந்தாள். அவர் நடப்பதையே பார்த்தபடியே சாப்பிட்டவள், என்னம்மா பண்ண போகிறீங்க? அண்ணனை எப்படி உங்கள் வழிக்கு கொண்டு வர போகிறீங்க? நடையை நிறுத்திவிட்டு அவளை பார்த்தவர், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் என்றார். அவள் சாப்பிட்டு முடித்து வந்ததும் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு, என் ஃபோனை எடுத்து வித்யாவுக்கு கூப்பிடு என்றார். அவளுக்கு எதுக்குமா கூப்பிட்ற? நீ ஏதாவது பேச போய் அண்ணன் அதுக்கும் ஆடப்போகுது என்றாள் பயத்துடன். நான் பார்த்துக்கிறேன், நீ கூப்பிடு என்றார். பயத்துடன் ஃபோனை எடுத்து வித்யாவிற்கு அழைத்து அவள் எடுத்ததும் அன்னையின் கையில் கொடுத்தாள். எடுத்ததுமே, என்ன பழக்கம் இது வித்யா, சொல்லாமல் ஊருக்கு போகிறது? இங்கே ஒரு பெரிய மனுஷி வீட்டில் இருக்காளே, அவகிட்ட கேட்டுட்டு போகணும்னு தெரியாதா? என்ன வளர்த்துருக்காங்க உங்கள் வீட்டில் என்று எகிறினார். புது நம்பரிலிருந்து ஃபோன் அழைப்பு என்றதும் யோசனையுடன் எடுத்தவளுக்கு அது மாமியாரின் ஃபோன். அவரின் குரல் கேட்கவும் அதிர்ச்சிதான். அடுத்து அவர் பேசிய வார்த்தைகள் அதைவிட அதிர்ச்சியை கொடுத்தது. என்ன பதிலே காணோம்? இல்லத்த, நீ பாட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டா இங்கே யார் பார்க்குறது? எப்போ கிளம்புற என்றார் அதிகாரமாக. வித்யாவிற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. அவர் இப்படி ஃபோன் செய்வார் என்று எதிர்பார்க்காதவளுக்கு இதென்ன புது பிரச்சனை என்றே தோன்றியது. ஊமை கொட்டா மாதிரி இருக்காத, நாளை காலையில் கிளம்பி வந்துரு என்றார் மிரட்டலாக. அவர் கொண்டிருக்கும் போதே சுதாரித்து கொண்டவள் அந்த காலிலேயே கணவனை அழைத்து அதை மெர்ஜ் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்தாள். அவள் பேசவில்லை என்றாலும் தான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட வேண்டும் என்கிற மும்மரத்தில் இருந்தார் கார்த்திகா. நான் சொல்லி நீ கிளம்பின மாதிரி இல்லாமல் நீயே வந்த மாதிரி உன் புருஷங்கிட்ட சொல்லு, புரியுதா? அவ எங்கேயும் வரமாட்டா, நான் சொல்கிற வர என்று சந்துருவின் குரல் அந்த பக்கம் இருந்து வந்தது. ஒரு நிமிடம் அவருக்கு எதுவுமே புரியவில்லை. வித்யாவிடம் தானே பேசிக்கொண்டிருந்தோம், மகன் குரல் எப்படி கேட்கிறது என்று புரியாமல் மஞ்சுவிடம் திரும்பி, எங்கே பார்த்தாலும் உங்கள் அண்ணன் குரலாகவே கேட்குது என்றார். என் பொண்டாட்டி நான் சொல்லாமல் எங்கேயும் வரமாட்டான்னு சொன்னேன் என்றான் மீண்டும். சட்டென்று காதிலிருந்து ஃபோனை எடுத்தவர், என்னடி இது, அவன் குரலாவுக்கு அவ குரலுக்கு பதிலாக அவன் குரலே கேட்குது என்று சொல்லி மகள் கையில் கொடுத்தார். வித்யா அந்த பக்கம் சிரிப்பை அடக்க பெரும்பாடுபட்டு கொண்டிருந்தாள். ஃபோனை வாங்கி பார்த்த மஞ்சுவின் விழிகள் விரிந்தது. அன்னையிடம் மெல்லிய குரலில், அண்ணன் லைனில் இருக்கு என்றாள். அவள் சொல்ல வருவது புரியாமல், எந்த லைனில் என்றார். ஐயோ அம்மா, நீ பேசுகிறத அண்ணன் கேட்டுக்கிட்டு இருக்கு என்றாள். எப்படி? அவன் கடையில் தானே இருக்கான். அண்ணி அண்ணனை கூப்பிட்ருக்காங்க என்றாள். நான் அவளுக்கு தானே கூப்பிட்டேன் என்றார் மீண்டும் புரியாமல். அதுவரை பொறுமையாக இருந்தவன், வித்யா இது அம்மா நம்பர், இனி இந்த நம்பர்லேருந்தோ மஞ்சு நம்பர்லேருந்தோ ஃபோன் வந்தால் எடுக்காத, அப்படியே வேறு நம்பர்லேருந்து இவங்க யார் கூப்பிட்டாலும் பேசாத என்று கூறி ஃபோனை வைத்து விட்டான். தன்னுடைய திட்டம் அனைத்தும் கெட்டுப்போய் விட்டதே என்கிற குமுறலுடன், அந்த நாய்க்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தால் அவனையும் கூப்பிட்ருப்பா என்றார் ஆங்காரத்துடன். நீ இதுக்கு முடிவு கட்டியே ஆகணுமா?
அண்ணன் இப்போவே அவங்க பக்கம் சாஞ்சாச்சு என்றாள். விடமாட்டேன்டி, இன்னும் 2 நாள் அவனை என் வழிக்கு கொண்டு வந்துட்டு அவளை கவனிச்சுக்கிறேன். கடையில் இருந்தவர்களோ கவலையுடன் அமர்ந்திருந்தனர். தன்னுடைய அம்மா இந்த அளவிற்கு இறங்குவார்கள் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நான் தான் சொன்னனே சந்துரு, அவள் கிரிமினல். பிரேமா சொன்ன மாதிரி நீ மருமகளை கூட்டிகிட்டு தனியாக போயிடு என்றார். அவரை நிமிர்ந்து பார்த்தவன், அப்போ மஞ்சு வாழ்க்கை? அவளை கட்டி கொடுத்து இன்னொரு சுகுமாரனை உருவாக்க சொல்கிறீங்களாப்பா? சந்துரு, நான் அம்மாவுக்கு மட்டும் இதை செய்யலப்பா. மஞ்சுவோட வாழ்க்கையும் இதில் அடங்கி இருக்குது. அவளை இப்போ சரி பண்ணாதான் கல்யாணம் பண்ண முடியும். என்ன மாதிரி இல்லாமல் 4 சாத்திரமெல்லாம் வந்தால் அடங்கிடுவாப்பா. தந்தையை நிமிர்ந்து பார்த்தவன், அவள் அம்மாவுடைய வாரிசுப்பா. அம்மா உங்களை சொன்ன மாதிரி இவளும் அதே வார்த்தைகளை பேசுவா என்றதும் நொந்து போய் அமர்ந்து விட்டார். மகனை நிமிர்ந்து பார்த்து, நம்ம வீட்டு விவகாரம் வெளியில் தெரியாமல் முடிக்க முயற்சி செய் சந்துரு. உங்கள் அம்மாவுக்கு மானம் போனாலும் பரவாயில்லை, தான் நினச்சதை நடத்தி பார்ப்பா. நான் பார்த்துக்கிறேன்ப்பா என்று அவரை சமாதானப்படுத்திவிட்டு தன் வேலைகளை பார்க்கச் சென்றான். இரவு உணவை வெளியில் முடித்துக்கொண்டு இருவரும் வீட்டிற்கு சென்றனர். வீடு இருளில் மூழ்கியிருந்தது. வாசலிலேயே அதை கவனித்து விட்டவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பதட்டத்துடன் சென்று கதவை தட்டினர். சிறிது நேரம் விடாது தட்டிய பிறகே மஞ்சு வந்து கதவை திறந்தாள். அழுது அழுது கண்கள் சிவந்து போயிருக்க சந்துருவை கண்டதும், அண்ணா அம்மாவை வந்து பாருங்கண்ணா என்று அழ ஆரம்பித்தாள். சுகுமாரனோ அதுவரை பதட்டத்துடன் இருந்தவர் முன்னே சென்றவனின் கரத்தை பற்றி மெல்லிய குரலில், அடுத்த நாடகம் என்றார். என்றவன் எதுவும் பேசாது தங்கையின் பின்னே சென்றான். அங்கே சமையலறை ஓரமாக தலையை விரித்து போட்டபடி கண்களில் கண்ணீர் வழிய மோட்டு வலையை பார்த்தபடி அமர்ந்திருந்தார். பாருங்கண்ணா அம்மாவை, நீங்கள் மதியம் கோவமாக சாப்பாட்டை தூக்கி அடித்ததிலிருந்து இப்படித்தான் இருக்காங்க. அன்னையின் முன் சென்று நின்றவன் எதுவும் பேசாமல் அவரையே பார்த்து கொண்டு நின்றான். அதை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள நினைத்த மஞ்சு, சாப்பிடக்கூட இல்லைண்ணா, அப்படியே உட்காந்துருக்காங்க. அம்மா கிட்ட நீங்கள் கோவமே படமாட்டீங்களே, அதுதான் அவங்களுக்கு அதிர்ச்சி என்றாள் அழுகையுடன். சுகுமாரனுக்கு உள்ளுக்குள் பதற்றமாக இருந்தது. சந்துருவை மாற்றி விடுவார்களோ என்று பயந்தார். அவன் நிற்பதை பார்த்தால் கார்த்திகாவின் நடிப்பை நம்பி மீண்டும் அவரின் கைப்பாவையாக மாறி விடுவானோ என்று நடுங்கினார். ஆனால் அவனது பார்வை அன்னையை பார்த்துவிட்டு சமையலறையை நோக்கி சென்றது. அங்கு சாப்பிட்டு விட்டு தட்டுக்களை சிங்கில் போடப்பட்டிருப்பதை கவனித்து விட்டான். இறுகிய முகத்தோடு தந்தையை திரும்பி பார்த்தவன், நீங்கள் போய் படுங்க என்று சொல்லிவிட்டு தானும் தனது அறைக்குள் சென்று கதவடைத்து கொண்டான். தங்களின் நடிப்பிலும் பேச்சிலும் அண்ணன் வளைந்து விடுவான் என்று நம்பிக்கொண்டிருந்த மஞ்சுவிற்கு பேரதிர்ச்சி. சந்துருவின் அறை கதவு முன் சென்று நின்று கதவை தட்டி, அண்ணா அம்மா மேலேயோ எங்கள் மேலேயோ உங்களுக்கு பாசமே இல்லையா? அம்மாவை இப்படி பார்த்து உங்களுக்கு கோபம் போகலையா அண்ணா என்று அழுதாள். அந்த பக்கம் நின்றவனோ கல்லாக இறுகி நின்றான். மனமோ வெறுத்து போனது. கட்டிய கணவரிடமும் பெற்ற மகனிடமும் நடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்படி என்ன சாதிக்கப் போகிறார்கள்? ஏன் இத்தனை கேவலமான புத்தி என்று நொந்து போனான். மஞ்சுவோ அந்த பக்கம் எப்படியாவது அண்ணனை வெளியில் அழைத்து வந்து விட வேண்டும் என்று கதவின் முன்னே நின்று அழுது கரைந்தாள். சுகுமாரன் சற்று நேரம் நின்று தாயையும் மகளையும் பார்த்துவிட்டு தனது அறைக்குள் சென்று கதவடைத்து கொண்டார். என்ன முயன்றும் சந்துரு வெளியே வரவே இல்லை. சற்று நேரம் அழுது பார்த்துவிட்டு கடுப்புடன் அன்னையின் முன் சென்று அமர்ந்து விட்டாள். சந்துருவும் வெளியில் நடப்பவற்றை கவனித்து கொண்டுதான் அமர்ந்திருந்தான். அங்கே பேரமைதி. கார்த்திகாவுக்கு தனது நாடகமெல்லாம் பலிக்கவில்லை என்பதில் ஆத்திரமும் கோபமும் எழுந்தது. மஞ்சுவோ மெல்லிய குரலில், என்னம்மா இது, அண்ணன் இப்படி பண்ணுறாங்க, உங்கள் மேலே பாசமே இல்லையா அவங்களுக்கு என்று சீண்டி விட்டாள். தலைமுடியை கொண்டையிட்டவர் மகளை பார்த்து, இவ என்ன செஞ்சிருவான்னு நினைக்கிறான் போல, இவன் வயசுக்கே இவ்வளவு இருக்கும்போது எனக்கு இருக்காதா, பார்த்துக்கிறேன் என்று எழுந்து கொண்டார். அவர்கள் மெதுவாக பேசிக்கொண்டிருந்தது அனைத்தும் சந்துருவின் காதில் விழுந்தது. அடுத்ததற்கு தயாராகி விட்டார் என்று புரிந்து போனது. அவன் மனது வேகமாக கணக்கிடத் தொடங்கியது. அடுத்து அவரின் திட்டம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தபடி படுத்தான். மறுநாள் காலை எழுந்ததும் இருவரும் கிளம்பும் வரை தாயும் மகளும் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. அவர்கள் கிளம்பும் நேரம் கார்த்திகா மகனை கண்டு கொள்ளாமல் சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டார். தந்தையும் மகனும் பைக்கில் கிளம்பினார்கள். உங்கள் அம்மாவோட அமைதிக்கு பின்னாடி பெரிய கலவரத்தை எதிர்பார்க்கலாம் சந்துரு. தெரியும்பா, நான் தெருமுனையில் உங்களை ஆட்டோவில் ஏற்றி விடுறேன். எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன். சுரேஷுக்கு தெரியும் என்னென்ன வேலைன்னு, நீங்களும் கூட இருந்து பாருங்கள் என்று சொல்லி ஆட்டோவில் ஏற்றிவிட்டான். அவரை ஏற்றிவிட்டு வீட்டின் அருகே வந்து சற்று தள்ளி நின்று கொண்டான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே அம்மாவும் மகளும் கதவை பூட்டிக்கொண்டு எங்கோ கிளம்பி சென்றனர். அவனும் அவர்களை பின்தொடர்ந்தான்.
இருவரும் ஆட்டோ பிடித்து வெளியூர் செல்லும் பேருந்து நிலையத்தில் சென்று இறங்கினார்கள்.